ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 74வது சுதந்திர தின விழாவில் வடசென்னை மண்டல ஏஜி சபைகளின் மூலமாக இந்த வாலிபர் முகாமிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த வாலிப முகாமின் ஆரம்பத்தை துவக்கி வைக்க நம்முடன் வடசென்னை மண்டல தலைமை போதகர் ரெவரண்ட் ஜெகில் எபிதாஸ் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிக்க போகிறார்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய ஒத்தாசையோடு இந்த முகாமை நாம் மகிழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கரங்களை தட்டி பாஸ்டர் ஜெகில் எபிதாஸ் அவர்களை வரவேற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாலிப தம்பி தங்கைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தின விழா அன்று இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிட கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வட சென்னை மண்டலத்தில் இருக்கிற எல்லா ஏஜி சபைகளில் இருக்கிற வாலிபர்கள் தானியேலை போல, யோசேப்பை போல, எலியாவை போல கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் இந்த வாலிபர் முகாமை ஆன்லைனில் உங்களுக்கு கொடுப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நல்ல குறு நாடகங்கள், நல்ல ஆராதனைகள், நல்ல பாடல்கள், விசேஷமாக நம்முடைய ரீஜனில் இருக்கிற ஓவர்சியர் பாஸ்டர் சாம்சன் பால் அவர்கள் உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய நம்முடைய மண்டல செக்ஷன் சிஏ லீடர் பாஸ்டர் பிரபு அவர்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் வந்த கோவிட் வியாதியிலிருந்து அவரையும் அவருடைய மனைவியையும் ஆண்டவர் சுகபத்திரமாய் பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மண்டல ஊழியர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா திருச்சபைகளும் வளருவதாக. ஒரு பெரிய எழுப்புதலுக்காக இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் தாளந்துகளை, திறமைகளை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். இயேசு சொன்னார், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எந்த பாவ வலையிலும் சிக்கிவிடாதிருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் இந்த வாலிபர் முகாமை நாங்கள் சபையிலே நடத்த முடியாவிட்டாலும் ஆன்லைனில் நடத்த இந்த நேரலையில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நாளில் இருக்கிற பாடல் ஆராதனைகள், நாடகங்கள், விசேஷித்த பாடல்கள், விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் வாலிப பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் வட சென்னை மண்டல ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். இதற்கு ஒத்தாசையாக இருந்த பாஸ்டர் பிரபு அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதி. ஒவ்வொரு திருச்சபையின் மீடியா பீப்புள்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீடியாவில் இருக்கிற சவுண்ட் இன்ஜினியர்ஸ்க்காக, ஆடியோ பீப்புளுக்காக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா சபையிலும் வாலிப பிள்ளைகளை எழும்பி கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நம்மோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அண்ணா நகர் சபையிலே இருக்கிற கர்த்தருடைய ஊழியர் ரெவரண்ட் டேவிட் லின்சே அவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களை கரந்தட்டி வரவேற்போம். அவரோடு இணைந்து தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. மண்டல வாலிப கூடுகைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், எல்லா வாலிபர்களும் வாலிப பெண்களுமாய் சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிப்பது என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த பாக்கியம், தேவன் நமக்கு தந்த ஸ்லாக்கியம். இந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. தானியேலை போல இடைவிடாமல் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையே உமக்கு ஆராதனையாய் மாறும் என்கிற அர்ப்பணத்தோடு இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம பாட போகிறோம். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, சேர்ந்து பாடுவீங்களா? என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாடுவீங்களா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, கைதட்டி பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சேர்ந்து பாடுங்கள். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். எல்லாரும் சேர்ந்து. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். உம்மையே. நல்ல கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இயேசுநாதா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
ஹalleluya, amen, amen, hallelujah. ஏதோ ஒரு பாடலோடு ஸ்தோத்திரத்தோடு முடிவதல்ல கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனை. ஹalleluya. இது இடைவிடாத ஆராதனையாய் நம்முடைய வாழ்க்கைகளில் மாறட்டும். உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை அவருக்கு பிள்ளையாக்கி நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனையாய் மாறி, ஆண்டவரே, நாங்கள் பலி செலுத்தும் போது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையை நீர் பார்க்கும் போது அது ஒரு சுகந்த தூபமாய் உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் எழுந்து வர எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமுள்ளதாய் மாறட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உமக்கு பிரியமானதை செய்து உம்மையே ஆராதிப்பே. என் வாயின் வார்த்தைகளினால் உம்மையே ஆராதிப்பே. என் இருதயத்தின் தியானத்தினால் உம்மையே ஆராதிப்பே. என் சிந்தையினால் உம்மையே ஆராதிப்பே. என் ஆவி ஆத்துமா சரீரத்தினால் ஆராதிப்பே. கர்த்தரை ஆராதிப்பது என்பது ஒரு அனுபவமாய் இருந்தால், இந்த காலை நேரத்தில் வாலிப தங்கச்சி தம்பி, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் அதுதான் தேவனுக்கு நாம் செய்யும் ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. தேவனை நேசித்து செய்கிற ஆராதனை. ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவானை போல தேவனுக்கு நெருக்கமாயிருந்து செய்ய வேண்டிய ஆராதனை. வெளிப்பிரகாரத்தில் இருந்து வருவதல்ல வெளிப்பிரகாரத்தில் இருந்து செய்வது அல்ல ஆராதனை. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை முகமுகமாய் கண்டு அவரோடு நெருங்கி ஜீவித்து செய்வதுதான் ஆராதனை. ஹalleluya. அன்பே அன்பே என்னை அரவணைத்த அன்பே, அன்பே அன்பே இயேசுவே தாங்கின தேவ அன்பே. கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்து ஆண்டவருடைய இருதயத்தின் துடிப்பை உணர்ந்து ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வானால் அவருடைய ஆராதனை. அப்படித்தான் ஆபேல் செய்தார். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் காணிக்கையை அங்கீகரிப்பதற்கு முன்பு அவனை கர்த்தர் அங்கீகரித்தார். லார்ட், அக்செப்ட் மீ அண்ட் மை சாக்ரிஃபைஸ். ஆண்டவரே, என்னையும் என்னுடைய பலியையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya. தேவனை நேசித்து இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். சூழ்நிலை மாறி நான் தடுமாறி, சூழ்நிலை மாறி நான் தடுமாறி வீழ்ந்த வேளைகளில் என்னை தாங்கின தேவ அன்பே. சூழ்நிலை மாறி, சூழ்நிலை மாறி நான் தடுமாறி, சூழ்நிலை மாறி நான் தடுமாறி வீழ்ந்த வேளைகளில் தாங்கின தேவ அன்பே. எல்லாரும் சேர்ந்து அன்பே, கரங்களை உயர்த்தி பாடுவீங்களா? அன்பே என்னை அரவணைத்த அன்பே, அன்பே சுவே அன்பே என்னை தாங்கின தேவ அன்பே. எதை இழந்தாலோ உமை இழப்பேனோ, எதை இழந்தாலும் உமை இழப்பேனோ, உம்மையே தந்தவரே
உமக்காக வாழ்ந்திடுவே. உம்மையே தந்தவரே, நான் உமக்காக வாழ்ந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து அன்பே, இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தினவர்களாய் அவரை நேசித்து அரவணைத்த அன்பே, அன்பே, அன்பே. அவர் தம்முடைய அன்பின் ஆவியினால் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பே, 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 என்னை தாங்கின தேவ அன்பே. ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கேட்டார், இவர்களை பார்க்கிலும் நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி. பேதுரு, ஆமா ஆண்டவரே, அதுல என்ன சந்தேகம்? 3 முறை அதே கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். 3 முறை ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் தேவனை நேசிக்கிறேன் என்பது எப்படி தெரியும்? பாடல் பாடுவதனாலா? கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து பாடுவதனாலா? இல்லை. ஆண்டவர் என் ஆடுகளை என்று சொன்னாரே, என் ஆட்டுக்குட்டிகளை என்று சொன்னாரே. ஆண்டவர் விரும்பினதை செய்கிறவன் தான் தேவனை நேசிக்கிறவன். நாம் விரும்பினதை கர்த்தருக்கு செலுத்துவது நாம் கர்த்தர் பேரில் செலுத்தும் அன்பு அல்ல. தேவன் விரும்பினதை நாம் அவருக்கு செய்வது. ஹல்லேலூயா, அதுவே உண்மையான அன்பு. கடைசியா ஒரு முறை பாடுவோமா? அன்பே, அன்பே, என்னை அரவணைத்த அன்பே. ஆமென். அன்பே, அன்பே, ஓஹோ, அரவணைத்த அன்பே, என்னை தாங்கின தேவ அன்பே. நன்றி ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராங்க. இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். இந்த கூட்டத்தில் அநேகர் தொடப்பட கர்த்தர் உதவி செய்யும். கிருபையாயிரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். வாலிபம் ஒரு நாள் மறைந்து போகும். இந்த வாலிப பருவத்தில் நமக்குள் உட்புகுத்தி கொண்ட, உருவாக்கி கொண்ட தரிசனமும் தேவனுடைய திட்டமும் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் நன்மைக்காகவும் உழைக்கும்படி நமக்குள் ஆண்டவர் கொடுத்த ஒளியும் வெளிச்சமும் நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடன் பயணம் செய்யும். நம்முடைய மரணத்திற்கு பின்னும் அது அநேகரை கர்த்தருக்குள் வழி நடத்த பாதையாயிருக்கும், பாதை காட்டும், பாதை விலகாமல் அவர்களை பரமனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். தேவனுடைய ஞானம் நம்மில் பெருகவும், கர்த்தருடைய கிருபை நம்மில் வளரவும், ஆண்டவருடைய பாதுகாப்பு வலப்புறம் இடப்புறம் விலகாமல் நீங்கள் பயணிக்கும் எல்லா பயணங்களிலும் உங்கள் முயற்சிகளிலும் நிலைத்தோங்கவும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த சமூகத்தில் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் மேன்மைப்படுத்தவும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்தி இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, சமூகத்தின் நன்மைக்காக பயன்படுத்துவாராக. God bless you. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நம் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க நார்த் ஈஸ்ட் ஓவர்சியர் முதல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் எம் சாம்சன் பால் அவர்கள் இருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமானது. கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். கவனத்துடனும் விழிப்புடனும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு பயனடைய நம்முடைய கவனத்தை இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2020ஆம் ஆண்டு இந்த சுதந்திர தினத்தன்று வாலிப பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை இந்த வாலிப பிராயத்திலே கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு ஜீவனோடும் சுகத்தோடும் ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
அவருக்கே மகிமை உண்டாவதா. வேதத்திலே ஆதியாகமம் 41 அதிகாரம், ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம் 39 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றார். என்ன ஆழமான வார்த்தை, நாம சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை, சிந்திக்க வைக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 39 வசனத்தில், ஆதியா 41:39 சொல்லுகிறார், பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. 38 வசனத்தில் பார்வோன் தன் ஊழியக்காரரை பார்த்து யோசேப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப பிராயத்திலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெறுவது என்பது அநேகருடைய வாழ்க்கையிலே மிக மிக கடினமாக இருக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படிப்பட்ட சாட்சி பெற முடியுமா என்று அவர்களுடைய மனசாட்சியே சொல்லும். என்ன அருமையான சாட்சி. ஒரு முறை பார்வோனுடைய வீட்டிலே யோசேப்பு ஆரம்ப நாட்டிலே வேலை செய்கிறதான சமயத்திலே பார்வோன் அந்த வீட்டிலே உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஆனால் அந்த உண்மையை பார்வோன் புரிந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் ஒப்புவித்தார். ஆனால் அந்த வீட்டிலே யோசேப்பு குற்றம் சாட்டப்பட்ட போது ஒரு குற்றவாளியாக அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தார். ஆனாலும் ஆண்டவர் குறித்த ஒரு காலம் இருக்கிறது அல்லவா? அந்த காலத்திலே பார்வோனை கொண்டு ஆண்டவர் சொன்னார், பார்வோனை கொண்டு யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. அதில் நான் குறிப்பிட விரும்புகிறது, இந்த மனுஷனை போல, இந்த யோசேப்பை போல நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். இந்த யோசேப்பை போல ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். வாலிப பிராயத்தில் ஊழியர் செய்கிறீர்களா? இந்த யோசேப்பை போல சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வாலிப பிராயத்திலே உங்களை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறாரா? உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லணும், இந்த சகோதரியை போல வேற யாரும் கிடையாது, இந்த சகோதரனை போல யாரும் கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு பின்பு 39 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பே, உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன், உன்னை போல ஞானமும் விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய நிலைகளிலே குறிக்கப்பட்ட நேரம் இருக்கிறது. அப்படின்னாலே உங்களோடு கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த யோசேப்பு 17வது வயதிலே, இளம் பிராயம், 17வது வயது, இந்த 17வது வயதில் இந்த மனுஷனை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிற சாட்சி. ஒரு சிறிய வயதிலே, இளம் பிராயத்திலே அவரை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி இப்படிப்பட்ட சாட்சி. இன்றைக்கு உங்களை குறித்த சாட்சி விதமாக இருக்குமா? 3 காரியத்தை உங்களுக்கு இந்த யோசேப்பை பற்றி சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். இவரை போல வேறு ஒருவனும் இல்லை இந்த மனுஷனை போல என்ற இடத்துல, முதலாவது, பாவம் உள்ள இடத்தில்
துன்மார்க்கம் உள்ள இடத்தில் அவன் ஒரு பரிசுத்தவான். 17 வயதில் ஒரு பரிசுத்தவான். தன்னுடைய 17வது வயதில், இளம் வயதில் அவன் தன்னை பரிசுத்தவான். எங்க தெரியுமா? பாவமுள்ள இடத்தில். நாம இந்த உலகம் எப்படிப்பட்டது? பாவத்தினால் நிறைந்த உலகம். எங்கு பார்த்தாலும் அன்றைக்கு யோசேப்பு தங்கியிருந்த இடத்தில் பாவமும் தங்கியிருந்தது. அந்த பாவம் தங்கியிருந்த இடத்தில் யோசேப்பு பரிசுத்தவான். இந்த விதமான ஒரு பரிசுத்தவான் வேறு ஒருவரும் இல்லை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே, அதற்கு முன்பதாக 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, யோசேப்பு தன் வீட்டிலே வளரும் போது தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் துன்மார்க்கர்களாக இருந்தார்கள். ஆனால் யோசேப்பு மட்டும்தான் நீதிமானாக இருந்தான். அதனால சொல்றேன், இந்த மனுஷனை போல இளம் பிராயத்தில் பாவமுள்ள அல்ல துன்மார்க்கம் நிறைந்த இடத்தில் பரிசுத்தவானாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். நம்ம எல்லாரும் வாழ வேண்டும். இந்த வாலிபருடைய செய்திக்கு அன்பான தம்பி, தங்கச்சி, வாலிப பிள்ளையே, நீங்கள் 1000 காரணங்களை சொல்லக்கூடாது. நான் இருக்கிற இடம் அப்படிப்பட்டது, நான் இருக்கிற சூழலும் இப்படிப்பட்டது, என்னோடு பழகிறவன் இப்படிப்பட்டவன், என்னோடு பழகிறவன் இப்படிப்பட்டவள், நான் தங்கியிருக்கிற இப்படி விதமான இடம். இந்த காரியத்தை எல்லாம் முழு உலகம் அப்படித்தனமா இருக்குது. தங்கச்சி, தம்பி, வாலிப பிள்ளையே, எங்கேயாவது இந்த உலகத்தில் பரிசுத்தம் என்று சொல்வதற்கு ஒரு இடத்தை காண்பிக்க பார்ப்போம். இந்த இடத்துக்கு போன நான் பரிசுத்தமா இருப்பேன்னு சொல்லி பாருங்க, ஒரு நாள் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்தில் முதலாவது யோசேப்பு. இன்றைக்கு இந்த காலவில் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பாவம் இருக்கிறது. வேண்டுமானால் உங்கள் வீட்டிலும் பாவம் இருக்கும், உங்கள் தெருவில் பாவம் இருக்கும். பாவத்தை காரணம் சொல்லி நீங்கள் பாவியாக மாறுவதற்கு நீங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்தில் யோசேப்பை போல, இந்த மனுஷனை போல வாழ்வதற்கு நீங்கள் உங்களை தீர்மானித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஆகவே துன்மார்க்கமாய் வாழாத நீதிமானாய், துன்மார்க்கை 11 பேரும் துன்மார்க்கர்கள். எல்லாம் ஒன்று சொல்லட்டுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரருடைய பேர்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபுடைய பிள்ளைகளிலே 11 பேருடைய ஒரு பேர் அந்த இடத்துல காமிங்க பார்ப்போம். யோசேப்புடைய பேர் மட்டும்தான் இருக்கும். மற்ற 6 பேர் ஏன் தெரியுமா? மற்ற அத்தனை பேரும் துன்மார்க்கர்கள். யோசேப்பை பிடித்த போது யாருக்காவது நல்ல எண்ணம் வந்ததா? ஆகாரத்தை கொண்டு போய் விசாரிக்க போற இடத்துல மற்றவங்க ஏதாவது நல்ல எண்ணம் இருந்ததா? ஆனா 11ஆம் அதிகாரத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எல்லாருடைய பேர் இருக்குது, அந்த பேர்ல யோசேப்புடைய பேர் வருகிறது. ஏன்னா அதை வாசிக்க நேரம் இல்லை. நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பாருங்க. காரணம் தெரியுமா? துன்மார்க்கருடைய மத்தியில் அவன் இருந்த அரண்மனைக்குள்ளே பாவம் இருக்கிறது. ஆனால் அவன் ஒரு பரிசுத்தவானாய், நீதிமானாய். முதலாவது சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கும் இடத்தில் பாவம் இருக்கத்தான் செய்யும். பலவிதமான அந்த பாவத்தின் அட்டெல்லாம் சொல்ல நேரம் கிடையாது. ஆனால் நம்முடைய வேலை என்ன தெரியுமா? அந்த இடத்தில் பார்வோன் யோசேப்பை பற்றி ஊழியக்காரத்தில் சொன்னது போல, இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? இன்றைக்கு கர்த்தர் நம்மை குறித்து அப்படி சொல்ல முடியுமா? பிறர் நம்மை குறித்து அப்படி சொல்ல முடியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இடத்துக்கு வாருங்க. வேதத்தில் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் போது 39ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த பாவம் தினந்தோறும் இருக்கிறது. அவர் வேலை செய்கிற இடத்துல யோசேப்பு பரிசுத்தவான், பரிசுத்தவானாகிய யோசேப்பு, நீதிமானாகிய யோசேப்பு, அந்த அரண்மனைக்குள் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிற வித்தியாசமான யோசேப்பு. நீங்கள் இருக்கிற எல்லா இடத்திலும் நீங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வஸ்திரம் வித்தியாசமாக இருக்க, கிழிஞ்சு போன துணியை போல போட்டுட்டு அலையக்கூடாது, ஜல்லட துணியெல்லாம் போட்டுட்டு அலையக்கூடாது. இதெல்லாம் பேச நேரம் தான் ரொம்ப பேசுவேன். அதுக்காக தான் எனக்கு அரை மணி நேரத்தை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. எல்லாரும் சேர்த்து தான் சொல்லுவேன். உங்க வாழ்க்கையில வாலிப பிள்ளைகளே, நீங்க போடுகிற வஸ்திரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அலங்கோலமா இருக்குது. இவங்களே கிழிச்சு விடுறாங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நித்தம் 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 10ஆம் வசனத்துல 39:10 நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்து, என்ன பேசி? பாவத்தையே பேசிக்கொண்டு இருப்பது. சில பிள்ளைகளை பேசி பாருங்களேன், நல்லதை பேச மாட்டாங்க. வாலிப தம்பி இன்னொரு வாலிப தம்பியோடு என்ன பேசுகிறாய்? வாலிப தங்கச்சி இன்னொரு வாலிப தம்பியோடு என்ன பேசுகிறாய்? வாலிப தங்கச்சி இன்னொரு வாலிப தங்கச்சியோடு என்ன பேசுகிறாய்? யூடியூபில் வந்து அசிங்கமான படத்தை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறாயா? பேஸ்புக்கில் வருகிற அசிங்கமான படங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாயா? அல்லாவிட்டால் உன்னுடைய முகத்தையே பேஸ்புக்கில் அசிங்கமாக காண்பிக்கிற அதை குறித்து நீ பேசிக் கொண்டிருக்கிறாயா? தினந்தோறும் அந்த அரண்மனைக்குள்ளே யோசேப்பிடத்தில் இந்த பெண், இந்த அசிங்கம் பிடிச்ச பெண், இந்த கேவலம் பிடிச்ச பெண், மானங்கெட்ட பெண், இப்படிப்பட்ட இந்த பெண் தினந்தோறும் தினந்தோறும் நித்தம் நித்தம் அவளிடத்துல யோசேப்பிடத்தில் போய் பேசிக்கொண்டே இருக்கிறார். தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில சிலர் பாவத்தை செய்வதற்காக உங்களை சினிமா பார்க்க வைக்க வேண்டும், உங்களை குடிக்க வைக்க வேண்டும், நீங்கள் தவறான வழியிலே போக வேண்டும். இன்றைக்கு ஆன்லைன்ல கூட விபச்சாரம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். ஆன்லைன்ல பாவங்கள் பெருகி இருக்கிறது. அன்பான தம்பி தங்கச்சி, இந்த 2020ஆம் ஆண்டு ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களோடு பேசும்போது, மற்றவர் உங்களோடு பேசும்போது நீங்க என்ன பேசுகிறீர்கள்? பக்திக்கு எதுவானவர்களை பேசுகிறீர்களா? பரிசுத்தத்துக்கு எதுவானவர்களை பேசுகிறீர்களா? நீங்கள் பேசுகிறதுனாலே ஒரு பிள்ளை மனம் திரும்பி இருக்கிறதா? வாலிப தம்பி, என்ன பேசுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கை இந்த காலவழியில யோசேப்பை போல வேறு ஒருவன் உண்டோ என்று ஊழியக்காரர்கள் சொன்னதும், பார்வோன் யோசேப்பை பார்த்து, யோசேப்பை உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லப்பா அப்படின்னு தனிப்பட்ட நிலையில் பேசுவது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய இருதயத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் அந்த நிலையில குறைவாக இருந்தால் கர்த்தருடைய மாற்ற அந்த 10ஆம் வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்படி தினந்தோறும் பேசியும் அவளுடன் இருக்க சம்மதிக்கவில்லை. அவன் சம்மதிக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சம்மதிக்கலை. யார் என்ன பேசினாலும் உங்ககிட்ட தாங்க கண்ட்ரோல் இருக்குது. டிவி ரிமோட் கண்ட்ரோல் போல கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்க வாயில கண்ட்ரோல் இருக்கணும், உங்க பார்வையில கண்ட்ரோல் இருக்கணும். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு கண்ட்ரோல் ரிமோட், அவன் தான் ரிமோட் கண்ட்ரோல். நம்ம லைஃப்ல வாலிப தம்பி நமக்கு தான் கண்ட்ரோல். யோசேப்பு இந்த பாவமுள்ள இடத்தில் தன்னை கண்ட்ரோல் பண்ணினான். முடியாதுன்னா முடியாது, என்ன தொடாதனா தொடாத, நீ இன்னைக்கு இல்ல 10 வருஷம் என்கிட்ட நீ இப்படி சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். அதுக்கு வேற ஆளை பாரு, அதுக்கு வேற ஆளை பாரு. சரிங்க, இதுக்கு காரணம் என்ன? இந்த மோசமான இந்த பொம்பளை, இந்த மோசமான கேரக்டர் உள்ள இந்த பெண், மோசமான கேரக்டர் உள்ள இந்த பையன் இப்படி ஏன் தினந்தோறும் ஒருதலை காதல்? இந்த காலத்தை சொல்ல வேண்டும் என்றால் இந்த பெண்ணுக்கு ஒருதலை காதல். யோசேப்பு அவளை காதலிக்கல. நிறைய பேர் பாருங்க, ஒருதலை காதல் வச்சவங்க எல்லாம் அந்த ஆளை, அந்த பெண்ணை கொலையில கொண்டு போய் முடிச்சிருக்கிறாங்க இல்லையா? யோசேப்பு அந்த பிள்ளையை விரும்பல. அந்த பொம்பளை பிள்ளையாது, அது ஒரு பொம்பளை. சூடு உங்களுக்கு சூடா வரும். ஏன் தெரியுமா சொல்றேன்? 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம், இவ வந்து இந்த மாதிரி என் கூட இரு, என் கூட படுத்துக்க, என் கூட வாழு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு ரீசன் இருக்கு தெரியுமா? 6ஆம் வசனத்துல
அவன் யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். இதுதான் பிரச்சனை. நீங்க கொஞ்சம் அழகா மேக்கப் பண்ணி பாருங்க தம்பி, நீ கொஞ்சம் அழகா மேக்கப் பண்ணு, 10 பொண்ணு உன் பின்னாடி சுத்தம். நீ இருக்கிற மாதிரியே போற, 10 பேர் உன்னை சட்டையே பண்ண மாட்டாங்க. உன்னை வந்து கவர்ச்சிக்கிற இடம் தெரியுமா? நீ போடுற ட்ரெஸ் தான் உன் பின்னால 10 பேரை கொண்டு வருது. புரியுதா? அதனால தான் 6ஆம் வசனத்துல யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகம் உள்ளவனாய் இருந்தான். இந்த நம்ம கட்டியிருக்கிற புருஷனுக்கு இந்த அழகு இல்லையே, இந்த சௌந்தரியம் இல்லையே, இவன் ரொம்ப அழகா இருக்கிறானே, இந்த வாலிபன் இவ்வளவு அழகா இவ்வளவு சௌந்தரியமா இருக்கிறானே, இவன் நம்ம வாழ்க்கையில இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். உங்க அழகு பாவம் அல்ல, உங்க அழகை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்க வாலிபத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, உங்க அழகுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, உங்க படிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. Glory to God. Hallelujah. Glory to God. Praise the Lord. கர்த்தர் உங்களை அழகாக வைத்திருக்கிறாரா? அழகான வாலிப பருவத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? வாலிப தம்பியே, நீ அழகா இருக்கிறாயா? அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப தங்கச்சி, உன் தலைமுடி முழங்கால வரைக்கும் அழகா இருக்கிறதா? அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய கண்கள் அழகா இருக்கிறதா? ஸ்தோத்திரம். ஆனால் உன்னுடைய அழகு, உன்னுடைய சௌந்தரியம் மதிப்புள்ளது, உங்கள் படிப்பு மதிப்புள்ளது. அதுக்கு இணையாக அதான் சொல்றேன், அநேக பிள்ளைகள் தன்னுடைய வாலிபத்தினுடைய மதிப்பை தெரியாமல் எவனோ என்னோடு பாவம் செய், நான் சொல்லுவதை கேள் என்று உன்னுடைய அழகில் மயங்கினவன் உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்து உன் வாழ்க்கையினுடைய மதிப்பை வாலிப பிராயத்திலே குட்டிச்சுவராக்கி அவனை தூக்கி குழியிலே போடப்படுகிறது. யோசேப்பு பரிசுத்தவானாய் குழியிலே போடப்பட்டதற்கும், யோசேப்பு நீதிமானாய் குழியிலே போடப்பட்டு வெளியே வந்ததுக்கும், நீ பாவத்தில் விழுந்து குழியில வர பத்தியா, வெளியே வருது ரொம்ப கஷ்டம். நீ பாவம் செய்து நீ சம்மதித்து ஒரு குழியிலே விழுந்துட்டேனா நீ வெளியே வருது ரொம்ப கஷ்டம். இயேசுவின் நாமத்தின் ஊழியக்காரனாய் இயேசு உங்களை நேசிக்கிறார். சம்மதிக்காதே. பாவம் உள்ள இடத்தில் பரிசுத்தன். 2வது, பாவம் இழுக்கிற இடத்தில். பல நேரத்தில் பாவங்கள் நம்ம இழுக்கும், ஒரு ஷாக்கு மாதிரி அப்படி இழுக்கும் நம்மளை. அங்கே வாசிக்கிறோம் 39ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்ட 7ஆம் வசனத்திலே, சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானியின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றார். என் கூட தவறு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பல விதத்திலே உன்னை இழுக்க பார்க்கிறது. இவனை போல வேறொரு உண்டோ? அவன் அந்த இடத்துல வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்தில், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளுக்கு உபதேசம் பண்ணான், அவளுக்கு போதித்தான். அதனால்தான் பார்வோன் சொல்ல, எப்பா உன்னை போல வேறு ஒருவன் இல்லப்பா, உன்னை போல விவேகனாக. இந்த இடத்துக்குள்ள பொருத்தி சொல்ல விரும்புகிறேன், இந்த யோசேப்பு சொப்பனத்தை விளக்கத்தை சொல்றதுல மட்டும் விவேக ஞானம் அல்ல, அந்த பெண்ணு சொன்னா பாருங்க என் கூட இருன்னு, அந்த இடத்திலே யோசேப்புக்கு விவேகமும் ஞானம் இருந்தது. அந்த இடத்திலே விவேகம் ஞானம் இருந்தது. அதனால்தான் அவன் இணங்காமல், முதலாவது சொன்னேன், பாவமுள்ள இடத்தில் பரிசுத்தமானாய் வாழ வேண்டுமானால் நீ சம்மதிக்க கூடாது, அக்ரி பண்ணக்கூடாது. 2வது, பாவம் உன்னை இழுக்க முயற்சிக்கும் போது நீ அதற்கு இணங்க கூடாது, நீ அதோட கோஆபரேட் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். உடனே உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தினுடைய என்றால் பார்வோன் யோசேப்பு சொல்ற தேவ ஆவியை பெற்ற விவேகம் ஞானம். அப்போ நீங்க அபிஷேகம் பெற்ற பிள்ளை தானே, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே. அப்படியானால் நிச்சயமாய் வாலிபராயத்தில் உங்களை இழுக்குகிற காரியத்தில் உங்களுக்கு ஒரு விவேகம் இருக்கணும், ஒரு ஞானம் இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு விரோதமாக நடக்கக்கூடாது, யூடியூப்ல அசிங்கமான படங்களை நான் பார்க்கக்கூடாது, ஃபேஸ்புக்கில் என் ஃபேஷனை நான் போடக்கூடாது,
மாடனா என் பேச காண்பிக்க கூடாது. எவனோ ஒருத்தன் என் முகத்தை ஏன் பார்க்கணும்? எவனோ ஒருத்தன் எனக்கு ஏன் போன் பண்ணணும்? என் பேஸ்புக்கை பார்த்து என்னுடைய முகத்தை பார்த்து மற்றவையே என்ன புகழணும்? உங்களுக்கு விவேகம் இருக்கிறதா? உங்களுக்கு ஞானம் இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தினாலே வாலிப தம்பி தங்கச்சி, வைராக்கியத்தோடு நான் பேசுகிறேன். இன்றைக்கு ஆண்டவரே, நான் இணங்க மாட்டேன். ஆண்டவருடைய வசனத்துக்கு மட்டும் நான் கீழ்ப்படிவேன். நீ ஒப்பு கொடுத்து பார். உன்னை போல காலேஜில் வேறு ஒருவனும் வேறு ஒருத்தியும் இல்லை. உங்களைப் போல வேறு ஒருவனும் வேறு ஒருத்தியும் உங்க ஊர்ல இருக்க மாட்டாங்க. உங்களைப் போல ஒருவனும் ஒருத்தியும் வேறு ஒருத்தியும் நீங்கள் இருக்கும் சபையில் நிச்சயமா இருக்க மாட்டார்கள். பாவம் இழுக்கிற இடத்தில் அதற்கு இணங்கவில்லை, பாவத்துக்கு இணங்கவில்லை. மூன்றாவது, அவனுடைய வாழ்க்கையில இந்த பாவத்திலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது? ஓடணும். புரியுதான்? பாவம் உள்ள இடத்தில் பரிசுத்தவான், பாவம் இழுக்கிற இடத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிதல். மூன்றாவது, பாவத்துக்கு எஸ்கேப் ஆக தெரியணும். சில நேரத்தில் நீங்க மாட்டிக்குவீங்க. அப்படிதான் யோசேப்பு அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது 11ஆம் வசனத்தில், இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவனும் இல்லை. அகப்பட்டு கொண்டான், தனிமையில் மாட்டிக்கொண்டான், தனிமையில் சிக்கிக் கொண்டான். அன்பு தம்பி தங்கச்சி, வாலிப பிள்ளையே, நான் உங்களோடு பேசுகிறேன். சில நேரங்களிலே நீங்கள் தனிமையில் சிக்கிக் கொள்வீர்கள். பஸ் ஸ்டாண்டிலே தனிமையில் சிக்கிக் கொள்வீர்கள். ரயில்வே ஸ்டேஷனில் தனிமையில் சிக்கிக் கொள்வீர்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் தனிமையில் சிக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு எஸ்கேப் ஆக தெரியுமா? அங்கிருந்து தப்பி போக தெரியுமா? அல்லாவிட்டால் நீங்க அங்கேயே இருக்க நீங்கள் தீர்மானிக்கிறீர்களா? அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்திலே 18ஆம் வசனத்திலே, அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். Glory to God. உங்கள் வாழ்க்கை இந்த உலகம் முழுவதும், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 2:22 சொல்கிறார், நீ பாணியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. இளம் பிராயத்தில் யோசித்து ஓடினான், அந்த வீட்டை விட்டு ஓடினான். இனிமே இந்த வீட்டில் நாங்கள் வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என்னுடைய பொறுப்பெல்லாம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு மறுபடியும் இந்த ராஜா இந்த பார்வோனுடைய வீட்டில் எனக்கு உயர்வு பதவி கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, ஓட ஆயத்தமா இருந்தா. நீங்கள் ஓடுங்கள். பாவத்தை கண்ட உடனே ஓடுங்கள். எங்க யாரும் சிக்கிக் கொண்டால் நீங்கள் உடனே அதற்கு வெளியே வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தப்பித்துக் கொள்ள. இன்னொரு மனிதன் லோத்து பாவமுள்ள ஊருக்கே ஓடினான். சில ஆட்கள் தெரிந்து கொள்ளுகிற லைஃப்ல அவங்க தெரிந்து கொள்கிற பார்ட்னர், அவன் மோசமானவன் தெரியும், நீ அவனையே தெரிந்து கொள்ற. அவன் மோசமானவன், அவன் கேரக்டர் சரியில்லை. 1000 பேர் சொன்னாலும், தகப்பன் சொன்னாலும், தாய் சொன்னாலும், இன்னைக்கு நிறைய பேர் லோத்து சோதம் குமாரா பட்டணத்துக்கு அவன் போகும்போது வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த சோதம் குமாரா பட்டணத்துடைய நிலையை குறித்து சொல்லும் போது பொருளாதார காரியங்கள் அது ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறது என்றெல்லாம் லோத்து அவன் பார்த்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், லோத்துவே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்ற. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சோதம் குமாரா பட்டணத்தினுடைய அக்கிரமம் பெருகினது, அங்கே பாவம் பெருகினது. வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, பின்பு கர்த்தர் சோதம் குமாரனுடைய கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் பெரிதாயிருப்பதினால். பாருங்க, பாவம் உள்ள தேசத்தை தேடி ஓடினான். இரண்டாவது சொல்றேன், எங்க பாவம் இருக்குதோ அங்க நீ ஓடாத. உனக்கு பொருத்தம் இல்லாத குடும்பத்திலே பொருத்தம் வைக்காத. ரட்சிக்கப்பட்ட தம்பி, ரட்சிக்கப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணு. ரட்சிக்கப்பட்ட தங்கச்சி, ரட்சிக்கப்பட்ட தம்பியை கல்யாணம் பண்ணு. தேவ சபையில் உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, ஆவிக்குரிய சபைகளில் உனக்கு பெண்ணு கிடைக்கல, போய் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை நீ திருமணம் செய்து உன் வாழ்க்கையில பின்பு புலம்பல் பாட்டு பாடுறதுக்கு தலையெடுத்தா. யோசேப்பு லோத்து
சோதோம் குமாரா பட்டணத்தில் நிம்மதியை இழந்தான். எல்லா வசதிகளும் இருந்து நிம்மதி இழந்தான். நீ அதை நோக்கி ஓடாத. சிம்சோன் அப்படிப்பட்டவன் தான். திம்னாத்துக்கு போனான், வேசையை கண்டான், காசாவுக்கு போனான். இப்படி பாருங்க அவனுடைய வாழ்க்கை. அவன் போன இடம் எப்படிப்பட்டது? இரண்டாவது சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய துணை தவறான இடமா இருக்கக்கூடாது. அதை எடுத்து நீங்க எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், சரியானதை தெரிந்து கொள். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் ரட்சிக்கப்பட்டவன் தான். உன்னுடைய லைஃப் பார்ட்னர், உன் வாழ்க்கை துணை ரட்சிக்கப்பட்டவள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவள் தான். நீ ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு முழு நேர ஊழியத்துக்காய் தம்பி நீ வந்திருந்தாய், ஊழியத்துக்கு அர்ப்பணித்த ஒரு பெண்ணை தான் நீ திருமணம் செய்ய வேண்டும். நீ ஊழியத்துக்கு என்று அழைக்கப்பட்டு டிரினிட்டி பைபிள் காலேஜிலேயோ மற்ற எங்கேயாவது படித்திருந்தால் நீ ஒரு ஊழியக்காரனை தான் திருமணம் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு என் கண்களுக்கு இன்பமானவன், என் கண்களுக்கு இன்பமானவள் என்று நீ வேதாந்தம் பேசி உன் கண்களுக்கு இன்பம் என்று சொன்ன உன் வாழ்க்கையில உன் கண்ணையே நீ இழந்துருவேன். லோத்து ஓட முடியாதவனாய் மாறினான். என்னால ஓட முடியாது என்று சொல்லக்கூடியவனாய் மாறினான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இரண்டாவது சொல்றேன், தவறான இடங்களை தெரிந்து கொண்டு ஓடாதீர்கள். மூன்றாவது, நீங்கள் எப்பொழுதும் சத்துருக்கு எதிராகவே ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கை சத்துருக்கு எதிராக ஓடணும், பிசாசுக்கு எதிராக ஓடணும். உங்களுக்கு தெரியணும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே அங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியருடைய சேனைக்கும் எதிராக ஓடினான். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உங்க வாழ்க்கையிலே நீங்க எதிர்நீச்சல் போட்டு உங்க வாழ்க்கை நடத்துங்க. கோலியாத்து நிற்கிறான், உங்களுக்கு எதிர்க்க சோதனை இருக்குது. நீங்க கடைக்கு போகும்போது அங்க ஒரு சோதனை இருக்குது. நீங்க போன இடத்தெல்லாம் ஒரு கோலியாத்து நிற்கிறான். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு அங்க ஒரு சோதனை இருக்குது. ஆனா அதுக்கு எதிராக ஓட்டி அவனை வீழ்த்துவதற்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? தாவீது ஆடுகளை மேய்க்கும் போது சிங்கத்தை பார்க்கிறான், ஓடினான், கிழித்தான். கரடியை பார்த்தான், ஓடினான், கொன்றான். எத்தனை முறை நீங்க ஜெயம் எடுத்திருக்கீங்க? பாவத்தில் நீங்க ஜெயம் எடுக்க ஓடி இருக்கிறீங்களா? எல்லாத்திலும் ஜெயம் எடுத்துட்டீங்களே. முடிக்கும் சொல்லுப்பா, கட்டைய உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வாழ்க்கையில படிப்புல நீங்க ஜெயம் பெற்றுட்டீங்க. எத்தனை மெடலை வாங்கினீங்க? எத்தனை சாட்சி வேணும்? எத்தனை பேரு வாழ்க்கையில படிப்புல நான் அதை முடிச்சுட்டேன், இதை முடிச்சுட்டேன், இந்த டிகிரி வாங்கினேன், அந்த டிகிரி வாங்கினேன். நான் சொல்றேன், நீங்க எந்த டிகிரி வாங்கினாலும் உன் லைஃப்ல நீ தோத்துட்டேன்னு வச்சுக்க, அது மற்ற எல்லா டிகிரி தூக்கி குப்பையில தான் போட வேண்டியது வரும். எத்தனை பிள்ளைகள் தற்கொலை பண்ணிட்டாங்க? ஏன்? லைஃப்ல தோத்து போனாங்க. எல்லா மெடலும் வாங்கி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருக்கலாம். ஆனா உன் லைஃப்ல தாவீதை போல சிங்கத்தை நீ கொண்டிருக்கிறியா? உன்னை எதிர்த்து வந்த பாவத்தை நீ கொண்டிருக்கிறியா? உனக்கு எதிராக வந்திருக்கிற கரடியை நீ கொண்டிருக்கிறியா? உனக்கு எதிராக கோலியாத் வரும்போது நீ ஜெயம் எடுத்திருக்கிறியா? நீ அப்பதான் நீ சரியான வாழ்வன் இல்லை. பார்வோன் யோசேப்பை பார்த்து சொன்னது போல, இவனை போல வேறு ஒருவன் உண்டோ? இவனை போல விவேகம் ஞானம் ஒருவன் உண்டோ? இன்றைக்கு உங்களை பற்றி அப்படி சொல்லுவதற்கு அன்பு தம்பி தங்கச்சி, நீ ஜெயமெடு, ஜெயமெடு. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நீங்கள் ஜெயம் எடுக்கணும். 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு கிறிஸ்துவ இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடணும். இதை ஜெயம் எடுக்க ஒரே வழி, இயேசுவை மட்டும் பார்த்து நீங்க ஓடணும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போமா? தம்பி, எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லபடி லட்சியமே, யோசேப்பை போல, தாவீதை போல
எங்க வாழ்க்கையில லோத்துவினுடைய தவறான நிலைகளைப் போல ஒரு நாள் எங்க வாழ்க்கையில வந்து விடாது. நாங்கள் ஜாக்கிரதையாய் இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்து தேவனுடைய வசனத்தை மட்டும் கவனித்து சபை மேய்ப்பருடைய வழிநடத்தின்படியே வாழ்வ தம்பி தங்கச்சி நடக்க ஆவியான உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே புரிஞ்சுது இல்லையா? நான் இன்னைக்கு நடத்தின லெசன் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுது, எல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? சரி, இப்ப நான் ஒருத்தவங்களை கொஸ்டின் கேட்பேன், அவங்க யாரை கேட்கறேன்னா அவங்க தான் ஆன்சர் பண்ணும். ஓகேவா? எங்க ஜாய், நீ சொல்லு பார்க்கலாம். டிஃபைன் டிஸ்டன்ஸ் சொல்லு. மேம், எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஸ்கனெக்டிவிட்டி ப்ராப்ளம். ஸோ நான் ஒழுங்காக கவனிக்கல மேம். கொஞ்சம் வரதுக்கும் லேட் ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி மேம். இப்படியே நான் கேட்குற கொஷின்ஸ்க்குலாம் ஒருத்தர் கூட கரெக்டாக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னத்தை தான் ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறீங்கன்னே தெரில. நான் டெய்லி கஷ்டப்பட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் ஒருத்தர் கூட கரெக்டாகவே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணனே எனக்கும் ஒன்றும் புரியல. எப்படியோ என்னம்மா? இப்போ எதுக்கு நீ என்னை பார்த்து பயங்க? ஆன்லைன் கிளாஸை கவனிக்கிறேன். ஆமாம்மா, நான் உண்மையாக ஆன்லைன் கிளாஸ் தான் கவனிச்சுட்டு இருக்கேன். உண்மையாக சொல்லி ஏதோ யூடியூப் சேனல் தானே பார்த்துட்டு இருந்தேன் இப்போ இவ்வளோ நேரம். அம்மா, நான் கிளாஸ் கவனிச்சுட்டு தாம்மா இருக்கேன். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, அப்புறம் எதுக்கு நான் சடனாக இப்போ கதவு திறக்கும்போது பயந்தேன்? நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக திறந்தோடனே நான் பயந்துட்டேம்மா. என்ன பண்ணுறேனே தெரில, யூடியூப் சேனல் தான் பார்த்த மாதிரி இருக்கு. அம்மா, நான் கிளாஸ் தாம்மா கவனிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு எத்தனை தடவை தான் சொல்கிறது தெரியல. இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுத்து ஒரே தலை வலிக்குது, கண்ணெல்லாம் எரியுது. என்ன பண்ணனே ஒண்ணுமே புரியல. எப்பதான் இந்த லாக்டவுன் முடியுமோ தெரியல. இப்போ வேற உனக்கு எதுக்கு பசிச்சுட்டே இருக்கு? நான் ஆன்லைன் கிளாஸ் தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் உன்னால அமைதியா இருக்க முடியாதா? நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நானும் தான் சாப்பிடல எதுவுமே. உனக்கு மட்டும் தான் பசிக்குதா? எனக்கும் தான் பசிக்குது. நான் ஆன்லைன் கிளாஸ் தானே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ வேற ஒரு பக்கம் என் உயிரை வாங்குற. அந்த பசங்க என்னடா படிக்கவே மாட்டேங்குது. உனக்கு எந்த நேரம் பசிக்குது. நான் இங்க பாக்கியா அங்க பாக்கியா? இந்தா ஸ்நாக்ஸ், நானே இதுல 2 சாப்பிட்டு உட்காந்து, நீ ரெண்டு போய் சாப்பிட்டு கவனம் உட்காரு. இப்ப நீ அடி வாங்க போற பாரு. 2 நிமிஷம் போய் அமைதியா அங்க உட்காரு, சாப்பிட்டுட்டு. இப்போ இவ்வளோ நேரம் ஸ்கிட்டு பார்த்தீங்க இல்லையா? இப்போ இவங்கள மாதிரி தானே நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள்லாம் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இப்படி இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் நடக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சீக்கிரம் சால்வ் ஆகணும். பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த நார்மல் ஆகணும்னா இந்த லாக்டவுன் சீக்கிரமாக முடிஞ்சு இந்த கொரோனா இஷ்யூலாம் சால்வ் ஆகி சீக்கிரமாக நம்ம எல்லோரும் ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா குட்டீஸ்லாம்? ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். லாக்டவுன் சீக்கிரமாக முடியணும், கொரோனா இஷ்யூ சால்வ் ஆகணும், சீக்கிரம் நாங்கள் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் ஏசப்பா. நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகேவா? டீச்சர்ஸ், பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ எல்லாருமே இனிமேல் டெய்லி ப்ரேயர் பண்ணுவீங்களா ஸ்கூல் திறக்கணும்னு? ஓகே, நாங்கள் இப்போ எல்லாரும் உங்களுக்கு விஷஸ் சொல்கிறோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். தேங்க்யூ. எங்கோ ஒரு மூலையில் நடைபெறும் ஒரு நிகழ்வு சாதனை என்கிற அடிக்கோடுகளால் அது அடையாளப்படுத்தப்படும் பொழுது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அதை காணுகிற அபூர்வமாகிறது. அதுபோல இந்த உலகத்தின் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய இளைஞர்கள் ஆசீர்வாதமாய் இராமல் போவதற்கு அவர்களை எதிர்த்து போரிடும் ஏவுகணை போன்ற கடுமையான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண நமத்திலே ரெவரண்ட் என் ஜான்சன் அவர்கள் வருகிறார்கள். உங்களுக்கு நல்ல தீர்வுகளை சொல்ல இருக்கிறார்கள். கேட்டு பயனடைந்து அநேகருக்கு ஆச்சரியமான
வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம்பா. என்ன விக்கி, இவ்வளவு காலகாலத்துல 2 பேரும் வந்திருக்கீங்க. தம்பி ஒரு மாதிரி டல்லா இருக்கிறான், என்ன விஷயம்? ஆமாம் பாஸ்டர், காலையில் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் பாஸ்டர். வீட்டுக்கு வந்த போதா தம்பி படியில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்கிறான் பாஸ்டர். எனக்கு ஒன்றுமே புரியல, அதான் அவங்கள பார்த்து ஜோம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் பாஸ்டர். என்னப்பா ஆனந்த், எப்பவுமே உற்சாகமா சந்தோஷமா இருப்ப, என்ன பிரச்சனை உனக்கு? லைஃபே பிரச்சனை தான் பாஸ்டர். என்னது லைஃபே பிரச்சனையா? இந்த வயசுலயாவா? அப்படி என்னப்பா பெரிய பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன் பாஸ்டர். வீட்டில் அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸும் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன். வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல பாஸ்டர். விக்கி, பேரண்ட்ஸ் எப்பவுமே ஒரு வாலிப பையனை திட்டிகிட்டே இருந்தா எப்படிப்பா? நீ அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா தம்பியை திட்டாதீங்கன்னு சொல்லி? நிறைய முறை சொல்லிட்டேன் பாஸ்டர், மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அதாவது நம்ம கையில் எத்தனை விரல் இருக்கு? 5 விரல் இருக்கு. 5 விரல் இருக்கு. இப்போ இந்த 5 விரலும் ஒரே மாதிரி இருக்குதா? இல்லை பாஸ்டர். 5 விரலும் ஒரே ஃபங்க்ஷனாக செயல்படுதா? இல்லை. ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே போல் ஒரு ஃபேமிலியில் பிள்ளைங்க 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க. ஆமாம் பாஸ்டர். அது மாத்திரம் இல்லை, வாலிப பசங்களுடைய கெப்பாசிட்டியும் வேறு வேறு. இப்போ ஆனந்துக்கு ஒருவேளை படிப்பில் அவன் டல்லாக இருந்தாலும் அவனுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது இல்லையா? நல்ல ஷூட்டிங், கேமரா, இதிலெல்லாம் அவன் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறான். அதனால் மற்ற பிள்ளைங்களோட அவனை கம்பேர் பண்ணி அவனை டீக்ரேட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஆண்டவர் பார்வையில் ஒவ்வொருத்தரும் விசேஷமானவங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவர் சில கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காரு இல்லையா? இப்போ உன்னை எடுத்துக்கோ, உன் தம்பி மாதிரி நீ இல்லை. உனக்கு ஆண்டவர் என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காரு? நான் நல்லா பாடுவேன் பாஸ்டர், நல்லா ஒர்ஷிப் லீட் பண்ணுவேன். வேலைக்கு போனால் அதில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் பாஸ்டர். பாரு, உனக்கும் உன் தம்பிக்குமே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நீ பாடுவ, ஒர்ஷிப் பண்ணுவேன். ஆனால் அவனுக்கு பாட வருமா? வராது பாஸ்டர். அவன் பாடினான்னா எல்லாரும் ஓடிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு நல்ல கேமரா ஷூட் பண்ணுறது, இந்த மாதிரி டேலண்ட்டை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அதனால் அப்பா அம்மா கிட்ட முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம அவங்ககிட்ட தான் பேசணும். சொல்லி இனி தம்பி எக்காரணம் கொண்டும் யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. அவனுக்கு ஆண்டவர் சில டேலண்ட்டை கொடுத்துருக்காரு, அதை கண்டுபிடிச்சு அவனை உற்சாகப்படுத்துங்க. அப்படி பண்ணால் அவன் ஃப்யூச்சரில் நல்லா வருவான்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லு. அம்மா அப்பா மேலே தப்பு இருந்தாலும் இவன் மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது பாஸ்டர். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்றான், படிக்க மாட்றான், எப்போவுமே மொபைல், சோஷியல் மீடியாவில் ரொம்ப மூழ்கி போயிருக்கிறான் பாஸ்டர். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பப்ஜி ஆடி இவன் கண்ணில் எப்படி இருப்பார் பாஸ்டர்? பாரு, இந்த பூனையும் பால் குடிக்க மாட்ட மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. நான் ஆனந்த் ரொம்ப நல்ல பையன், பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வேறு பண்ணியிருக்கானா வீட்டில்? இதனால தான் அம்மா அப்பா கோவப்படுறாங்க பாஸ்டர். நாங்கள் 2K கிட்ஸ் பாஸ்டர். இதுலன்னா உலகமே இல்லை பாஸ்டர். இதுதான் பாஸ்டர் உலகமே. ஆனந்த், சாப்பிடும்போது தயிர் சாதம் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோ. அப்போ ஊறுகாய் எவ்வளோ எடுத்துக்கிடுவேன், சாதம் எவ்வளோ எடுத்துக்கிடுவேன்? ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சாதம் நிறைய எடுத்துருவோம். ஓகே, அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவாக யோசி. நல்லா தட்டு ஃபுல்லாக ஊறுகாவும் கொஞ்சமாக தயிர் சாதம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நாளெல்லாம் ரெஸ்ட் ரூமில் தான் ரெஸ்ட் எடுக்கணும் பாஸ்டர். அப்போது ஊறுகாவை அளவுக்கு மீறி சாப்பிட்டா எப்படி உடம்புக்கு ஒத்துக்காதோ, அதே போல் சோஷியல் மீடியாவை ஒரு அளவுக்கு தான் வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம என்டர்டெயின்மெண்ட் வேணான்ட்டு யாருமே சொல்லலை. நம்ம லைஃப்பில் என்டர்டெயின்மெண்ட் தேவை, ஆனால் அதுவே சாப்பாடாக மாறிடக்கூடாது. சரியா? இந்த வயசில் உன்னுடைய ஃபோக்கஸ் படிப்பில் தான் இருக்கணும். ஃப்யூச்சரில் நீ என்னவா மாறணும்னு ஆசைப்பட்ற? நான் நல்லா படித்து IAS ஆஃபீஸராக ஆகணும் ரொம்ப நாள் ஆசை பாஸ்டர். வெரி குட். அப்போ உனக்கு நல்ல ஒரு ஆம்பிஷன் இருக்குது, ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசை இருக்குது. ஆசை மட்டும் இருந்தால் போதுமா? முயற்சியும் வாழ்க்கையில் தேவை இல்லையா? அதனால டெய்லி என்ன பண்ணு, முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடு. காலையில் எழுந்த உடனே செல்ஃபோனை தேடாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உன் லைஃப்பில் என்னென்ன தேவையோ எல்லாமே தரேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ காலையில் எழுந்த உடனே ஆண்டவர் சமூகத்துக்கு போய் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 அதிகாரமாவது வேதத்தை வாசி. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு கொஞ்ச நேரமாவது பாடங்களை படி. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு டைம் வச்சுக்கோ. ஒரு 1 hour 2 hours என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்ட்டு ஒரு நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உன் லைஃப்பில் நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதான் பாஸ்டர், டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறது அவனுக்கு தெரியல பாஸ்டர். காலையில் காலேஜ் கூட அவன் என்ன பண்ணுறான்னா அறக்க பறக்க தான் ஓடுறான்.
அதனால் அந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்ற அவங்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதாவது ஆனந்த், பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இந்த வாலிப வயசு வந்து உன் லைஃப்பில் வந்து பொன்னான காலம். இதை நீ வீணடிச்சிட்டினா நீ நினச்சாலும் திரும்ப இந்த லைஃப் கிடைக்காது. பிரசங்கி புஸ்தகத்தில் ஞானி இப்படி சொல்கிறாரு, உன் இளமையிலே சந்தோஷப்படு. அப்போ இந்த வயசில் நீ சந்தோஷமாக இருக்கிறது தப்பு இல்லை, ஜாலியாக இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த வசனத்தின் கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இவை எல்லாவற்றின் நிமித்தமும் கர்த்தர் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ ஒரு நாள் ஆண்டவருடைய முகத்தை நீ பார்க்கும்பொழுது, உனக்கு இத்தனை வருஷம் இவ்வளோ டைம் கொடுத்தனே, நீ அதை பிரயோஜனப்படுத்தினியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் என் நேரத்தெல்லாம் வீணாகிட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. அதனால் உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினை, முதல்ல ஆண்டவரை தேடு. அதுக்கப்புறம் உன்னுடைய ஷெட்யூலில் அடுத்து படிப்பு தான் இருக்கணும். முதல்ல கர்த்தர், ரெண்டாவது பேரண்ட்ஸ், மூணாவது படிப்பு. அதுக்கப்புறம் சாயந்தரத்தில் நீ கொஞ்ச நேரம் என்டர்டெயின்மெண்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் உன் நேரத்தெல்லாம் அதிலே செலவு பண்ணிட்டீங்கன்னா பின் நாட்களில் நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாமல் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு நீ போனீன்னா காலமெல்லாம் வந்து உனக்கு நம்ம ஆம்பிஷன் நிறைவேறலைன்ற கஷ்டம் வந்துடும். அதனால் நீ எப்போ நல்லா படிச்சினா கற்றோருக்கு எங்கே போனாலும் சிறப்பு. சரியா? அதனால் இனி வர நாட்களில் உன் டைமை முதல்ல எதுக்கு முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு முக்கியம் இல்லாதவையில் அடுத்து வச்சுக்க. பாஸ்டர், வீட்டில் தான் எனக்கு இந்த அளவு ப்ரெஷராக இருக்குன்னு பார்த்தா காலேஜில் இதை விட அதிகமாக இருக்குது பாஸ்டர். அங்கே போனால் ஃப்ரெண்ட்ஸுங்க கேலி பண்ணுறாங்க, என்னடா நீ சர்ச்சுன்னு போயிடுற, சாமியாராக போகிறேன்னு கேட்குறாங்க, என்னடா எங்களை மாதிரி குடிக்க வரமாட்டேற, படத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேற அப்படின்னு எங்களை போட்டு ரொம்ப தொலை பண்ணுறாங்க பாஸ்டர். எனக்கு பிடிக்காத பாஸ்டர், ரொம்ப ப்ரெஷராக இருக்குது பாஸ்டர் பசங்க பண்ணுறது. ஆனந்த், பொதுவாக காலேஜ்னாவே இந்த பியர் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா இனம் இனத்தோடு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தன் வந்து குடிக்கிறான், ட்ரக்குக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னும் பொழுது அவன் தனியாக அதை செய்தான்னா சமுதாயம் அவனை ஒதுக்கிடும். அதனால் அவன் என்ன பண்ணுவான், அவனுக்குன்னு ஒரு குரூப்பை சேர்க்க பார்ப்பான். அதனால தான் இப்படிப்பட்ட வாலிப பசங்க ஒன்றை வந்து அவங்களோட சேர்க்கணும்னு சொல்லி முயற்சி எடுப்பாங்க. ஆனால் இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, டெல் மீ ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். அப்போ உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து உனக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் நீ வந்து சரியான ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ண கற்றுக்கிடணும். பாஸ்டர், இந்த காலத்தில் எங்கே பாஸ்டர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க? கிறிஸ்துவ பசங்களே இப்போலாம் சரியில்லை பாஸ்டர். ஆமாம் விக்கி, அது உண்மைதான். அதாவது யார் கிறிஸ்தவங்கன்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரியா? இப்போது எங்கள் அம்மா வந்து டீச்சர், எங்கள் அப்பாவும் டீச்சர் அப்படின்னா நான் டீச்சர் ஆகிட முடியுமா? முடியாது. அப்போ நான் ஒரு ஆசிரியராக மாறணும்னா என்ன பண்ணணும்? படித்து அந்த பொசிஷனுக்கு வந்தால் தான் டீச்சர் ஆக முடியும். அதனால் அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால் இவங்களும் கிறிஸ்தவங்க அப்படின்றதே தவறு. ஒரு வாலிபன் எப்போ தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இயேசு தான் என் வாழ்க்கையில் எனக்காக சிலுவையில் என் பாவத்தை சுமந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார்னு விசுவாசித்து அவரை தன் வாழ்க்கையில் ரட்சகராக ஏற்று பாவங்களெல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை திருப்புறானோ அவன் தான் கிறிஸ்தவன். அதனால கிறிஸ்தவங்க எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க, அதனால நானும் தப்பு பண்ணால் அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு ஒரு நாள் நினைக்கக்கூடாது. பாஸ்டர், எனக்கு ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசை, ஆண்டவரோட சாட்சியாக வாழணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பாஸ்டர். சர்ச்சுக்கு வந்தால் இயேசுப்பாக்காக வாழணும்னு ஒரு ஃபீல். ஆனால் ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிட்டா அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வழியில் போகணும் ஒரு ஆசை. டபுள் மைண்டாக இருக்குது பாஸ்டர், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாஸ்டர். ஓகே, ஆனால் ஒன்று நீ புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் பாவ வாழ்க்கை வாழறது ரொம்ப ஈஸி. செத்துப்போன ஒரு மீனை பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டோன்னே என்ன பண்ணோம்? மிதக்கும், தண்ணி போகிற டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிடும். ஆனால் உயிருள்ள மீன் வந்து தண்ணியை எதிர்த்து போராடும். அப்போ உலகத்தில் ஆண்டவர் அறியாதவங்க, பாவத்திலே வாழறவங்களுக்கு அது அப்படியே பழகி போயிடுச்சு. ஆனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கும் பொழுது அது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக போராட்டம் வரும். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரும், பிசாசு மூலமாக வரும், உனக்குள்ளே இருக்கிற மாம்சமும் உன்னை வந்து பாவத்தில் தள்ளுறதுக்கு போராடும். ஃபஸ்ட்டு இந்த போராட்டத்துலேருந்து வெளிவர வழியே இல்லையா ஃபஸ்ட்டு? நிச்சயமாக வழி இருக்குது ஆனந்த். ஏன்னா நம்முடைய சொந்த பலத்தினால பரிசுத்த வாழ்க்கை வாழவே முடியாது. ஆகினால தான் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், என்னுடைய பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் பூமி முழுவதும் சாட்சியாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்போ ஒவ்வொரு நாளும் உலகத்துக்குள்ளே நீ போகும்பொழுது
ஆண்டவரே, என் பலத்தினால என்னால் சாட்சியாக வாழ முடியாது, உங்களுடைய பரிசுத்த ஆவி எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஆவியில் நிரம்பும் பொழுது ஆண்டவர் உனக்கு பலன் தருவார். இப்போ காலையில் எழுந்த உடனே நீ செல்ஃபோனை சார்ஜ் பண்ணுற, எதுக்காக? அன்றைக்கி ஃபுல் டே யூஸ் பண்ணுறதுக்காக. சார்ஜ் பண்ணலைன்னா என்ன ஆகும்? பேட்ரி டெட் ஆகிடும், யூஸ் பண்ண முடியாது. அதே போல தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி பேட்டரியை சார்ஜ் பண்ணுறோமோ அது மாதிரி ஆவியானவர் நம்மளை நிரப்பும் பொழுது நம்ம ஆண்டவருக்காக சாட்சியாக வாழலாம். எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கேலி பண்ணாங்களோ, யாரெல்லாம் உன்னை பாவத்தில் தாழணும்னு நினச்சாங்களோ, அவங்களே ஒரு நாள் உன் பக்கமாக வரும்படி ஆண்டவர் உன் மூலமாக அவங்கள ரட்சிப்பார். ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ எப்போவுமே எங்களை மாதிரி தண்ணி அடிக்க வேண்டாம், நம்ம எப்பயாவது செலிப்ரேஷன் போகும்போது அப்போ மட்டும் எங்களுக்கு கம்பெனி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதுலேருந்து இவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு இவன் என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த காலத்தில் வாலிபர்களுக்கு வர ரொம்ப முக்கியமான ஒரு டெம்டேஷன் இது. ஆனால் ஒன்று மாத்திரம் நீ மறந்துடக்கூடாது, உன்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம். ஆகையினால நாம் இந்த ஆலயத்தை கெடுக்கும்போது ஆவியானவர் நம்மளை கெடுப்பார்னு சொல்லி வேதம் எச்சரிக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உன்னை ஃபோர்ஸ் பண்ணும்பொழுது, சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப யோசிக்கிறேன், என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன் லைஃப்பில் யூ ஷுட் லேர்ன் டு சே நோ. அதாவது யார் என்ன சொன்னாலும் தலையாற்ற எஸ் மேனாக நீ இருக்கக்கூடாது. சில நேரங்களில் உன் லைஃப்பில் இருக்கிற கன்விக்ஷனில் நீ உறுதியாக இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம், இதை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்றதுல நீ உறுதியாக இருந்து பியர் ப்ரெஷர் வரும்பொழுது யூ ஷுட் லேர்ன் டு சே நோ. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடியாது, ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தில் என்ன கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் கோஎட்டில் படிக்கிறேன் ஃபஸ்ட்டு, என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அதிகம், எனக்கு நிறைய கேர்ள்ஸாக ப்ரொப்போசல் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபஸ்ட், அது என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்? அதாவது ஆனந்த், தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, ஓடும் மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. அப்போ தனக்கு ஏற்ற ஒரு மீன் வர வரைக்கும் கொக்கு எப்படி காத்திருக்குதோ, அது மாதிரி உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னரை ஆண்டவர் நீ பிறக்கும் போதே உருவாக்கிட்டார். ஆகினால உன் ஃப்ரெண்ட்ஸுங்க லவ் பண்ணுறாங்க, அவங்க ஜாலியாக ஊரை சுற்றுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும், நீ அந்த காரியத்துக்கு போகாது. தேவ சமூகத்தில் காத்துரு, சரியா? உனக்குன்னு ஒரு மேரேஜ் வயசு வரும்பொழுது, உனக்கு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய வருமானம், ஒரு ஸ்டேட்டஸ் வரும்பொழுது நீ கல்யாணத்தை பற்றி யோசி. இப்போ படிக்கிற வயசில் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, நானும் அப்படி இருக்கணும்னு சொல்லி உன் மைண்டை டைவெர்ட் பண்ணினா, பின் நாட்களில் நீ இந்த வயசில் எடுக்கிற தேர்வு, உன்னுடைய சாய்ஸ் தப்பாக மாறிச்சுன்னா உன் லைஃபே வழி மாறி போயிடும். நீ எத்தனையோ பேருடைய லைஃப்பை பார்த்துருப்ப, திருமண விஷயத்தில் தவறான முடிவு எடுத்ததுனால அவங்களுடைய ஆம்பிஷன் போயிடும், அவங்களுடைய ஃப்யூச்சர் போயிடும், அவங்க ஃபேமிலிக்குள்ளே வேதனை, கண்ணீர். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் நீ எப்போவுமே பொறுமையாக இருந்து ஆண்டோடைய சித்தத்தை அறிஞ்சு ஏற்ற நேரம் வர வரைக்கும் காத்திருக்கிறது நல்லது. யோசேப்பை நீ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வராத டெம்டேஷனே கிடையாது. ஆனால் அவன் லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் இருந்ததுனால எல்லா டெம்டேஷனையும் உதறி தள்ளிட்டு ஓடிட்டே இருந்தான். அதுபோல் உனக்கு எத்தனை மீன் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவர் எனக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற லைஃப் பார்ட்னரை தருவான்னு சொல்லி காத்திருக்கணும். ஃபஸ்ட்டு என் ஃப்யூச்சரை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் கிடைக்கணும்னா நான் என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்? ஆனந்த், அதாவது ஆண்டவர் உன்னை அழைக்கும் பொழுதே உன்னை ஆசீர்வதிக்க தான் அழைச்சார். ஆபிரகாம ஆண்டவர் அழைச்ச போது அவனுக்கு என்ன சொன்னார்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிளெஸிங் சொல்கிறாரு, உன் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன். அப்போ உன்னை அழைத்த ஆண்டவர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலையே படாது. ஒவ்வொரு நாளும் ஆவியானோடைய நடத்தலின்படி நீ ஆண்டோடைய சித்தத்தின்படி வாழ கற்றுக்கோ. எதிர்காலத்துக்காக திட்டமிடு, ஆனால் கவலைப்படாது. உன்னுடைய ஆம்பிஷன் படி நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சின்னா நிச்சயமாக நீ ஒரு கலெக்டராக வருவ. ஆனால் அப்படி கலெக்டராக வரும்பொழுது இந்த சமுதாயத்துக்குன்னு சொல்லி உனக்கு சில கடமைகள் இருக்குது. மற்றவங்க வாங்குற மாதிரி லஞ்சம் வாங்குறதோ, மற்றவங்கள மாதிரி நீ அநியாயம் பண்ணுறதோ இல்லாமல், நீ எந்த பொசிஷனில் உயர்ந்தாலும் இந்த சமுதாயத்தை நீ ஒரு சாட்சியாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, உன் மூலமாக அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். எவ்வளோ பேருக்கு உதவி செய்ய முடியுமோ நீ உதவி செய்யணும். எவ்வளோ பேருக்கு ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியுமோ நீ சுவிசேஷத்தை சொல்லணும்.
நீ காலேஜ் படிக்கும்பொழுது மற்றவங்க கேலி பண்ணாலும் நீ ஒரு நாள் வெக்கப்படாமல் உன் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கணும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவரை ஏற்றுக்கலைன்னா அவங்க வாழ்க்கை நித்திய அழிவுக்குள்ளே போயிடுமே, என்னை போல் அவங்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பாரம் உனக்குள்ளே இருக்கணும். அதனால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டோடைய நல்ல செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லு. இப்போதுலேருந்தே சாட்சியாக வாழ கற்றுக்கோ. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி. ஏன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு ஈஸியான ஒரு சீக்ரெட் என்னென்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். அதனால் இனிமேல் அவங்கள எதிர்த்து பேசாத, அவங்க மனசை காயப்படுத்தாத. ஸோ உன்னுடைய நேரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ. காலேஜில் உனக்கு பியர் ப்ரெஷர் வரும்பொழுது ஆவியானவர்கிட்ட பேலன்ஸ் கேட்டுக்கோ. உன் எதிர்காலத்தில் நீ என்ன நிலைமைக்கு வரணுன்ற அந்த ஆம்பிஷன் இருக்கோ அதை நோக்கி தொடர்ந்து ஓடிட்டே இரு. என்ன டெம்டேஷன் வந்தாலும் உதறி தள்ளிட்டு ஆண்டோடைய பலத்தோடு ஓடினா சீக்கிரத்தில் ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி உயர்த்தும் பொழுது இப்போ உன்னை திட்டுற அப்பா அம்மாவே உன்னை பார்த்து பெருமைப்படுவாங்க. நம்முடைய சபை மக்கள் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. சமுதாயமோ ஆனந்தா எப்படியோ இருந்தான் இப்படி ஆயிட்டானப்பன்னு சொல்லி உன்னை பற்றி பெருமையாக பேசுவாங்க. புரியுதா? ஓகே ஃபஸ்ட்டு நான் இங்கே வரதுக்கு முன்னாடி என் லைஃப் என்ன ஆகும்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. இப்போ தான் ஒரு லைஃப் எப்படி என் ஃப்யூச்சரை வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த அட்வைஸ் கொடுத்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம் ஆனந்த். நீ ஆண்டவர் சமூகத்துக்கு வந்ததுக்காக சந்தோஷம். நிச்சயமாக உனக்காக ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் உன் ஃப்யூச்சரை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். என்ன தம்பி தங்கைகளே, இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பல நேரத்தில் உங்களுடைய பிரச்சனை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே பாட்டிலிங் அப் அப்படியே வச்சு அழுத்துறதுனால தான் உங்களுக்குள்ளே ஒரு மன அழுத்தம் உண்டாகுது, வாழ்க்கையில் விரக்தி வந்துடுது. அதனால் இனி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது முதல்ல உங்கள் தாய் தகப்பன்கிட்ட மனம் விட்டு அதை பேசுங்க. ஒருவேளை அவங்க அதை புரிஞ்சுக்கலைன்னா கவலைப்பட வேண்டாம். சபைக்கு போய் பாஸ்டர்கிட்ட போய் பேசி ஆலோசனை கேளுங்க. அல்லது சபையில் நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள விசுவாசிங்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை அதிகமாகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் உறுதிப்படும். உங்களுடைய நடை பிசகாமல் நல்ல விதத்தில் செல்ல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்பார்கள். அதுபோல நான் சொல்லுகிறேன், இந்தியாவின் முதுகெலும்பு இளைஞர்களும் கூட. இந்த இளைஞர்களின் ஆசீர்வாதத்திற்காக, அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்காக உங்களை ஆசீர்வதிக்க ரெவரண்ட் எஸ். சேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வாலிபர் முகாமில் பங்கு பெற்ற எல்லா வாலிபர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி இன்னும் கர்த்தருக்காக இந்த கடைசி நாட்களில் எழும்பி பிரகாசிக்க ஆவியானவர் விடுதலை தருவாராக. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளும் பொழுது மாத்திரமே என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் இந்த வார்த்தைகளை, இன்னைக்கு நல்ல செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள், நல்ல ஆலோசனைகளை கேட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு, கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படிக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, எங்கள் செக்ஷன்ல கொடுத்திருக்கிற நல்ல வாலிபர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் மத்தியிலே கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கேட்ட வார்த்தைகள், கேட்ட ஆலோசனைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில செயல்பட நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும் உம்முடைய வல்ல அபிஷேகத்தை ஊற்றி உமக்காக இந்த கடைசி நாட்களில் எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆண்டவரே பிள்ளைகள் இடறி போகாதபடி இப்படிப்பட்ட நல்ல ஒரு கூடுகையை ஏற்படுத்தி ஆண்டவரே வாலிபர்கள் இன்னும் தேவனுக்குள்ளாக பலப்படுவதற்கு ஆண்டவரே இந்த முகாமை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இதுல பங்கு பெற்ற எல்லா வாலிபர்கள் மேலும் இந்த உம்முடைய வல்லமையை ஊற்ற நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்கள் சபைகளிலே பயனுள்ள பாத்திரங்களாய் மாற
உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். தொடர்ந்து வாலிபர்களுக்குள்ள நல்ல ஜெப ஆவியை கர்த்தர் கொடுப்பீராக. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆவியில நிறைந்து நல்ல ஜெபிக்க ஆராதிக்க விடுதலை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவர்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஆளுகை செய்து நடத்த நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இன்னும் எங்கள் செக்ஷன்ல இன்னும் அநேக வாலிபர்கள் சேர்க்கப்பட, சபைகளில் சேர்க்கப்பட நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட, ஆலோசனைகளை கொடுத்த, ஜெபித்த ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆஸ்வதித்து ஆண்டவரே இன்னும் பெரிய காரியங்களை எங்கள் செக்ஷன்ல நீர் நடப்பிக்கும்படி எங்களை உங்களுடைய அன்பின் கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த வார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகள் மேலும் மாறாமல் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து உங்கள் வீடுகளில் நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. அநேக வாலிபர்களை கர்த்தருக்கு நேராய் ஆண்டவர் நடத்த உதவி செய்வாராக. தேங்க்யூ. இந்த வாலிபர் முகாமை கண்டுகளிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நல்ல கருத்துக்களையும் உற்று பார்க்கவும் தேவன் நமக்கு கிருபை தந்தார். இந்த முகாமை ஆசீர்வதித்த தேவனுக்கும், இந்த முகாமை யாவரும் பயனுள்ளதாய் பார்ப்பதற்கு திரைக்கு பின்னால் உதவி செய்த எல்லா வாலிபர்களுக்கும், தேவனுடைய ஊழியர்களுக்கும், வடசென்னை மண்டலத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்கள் சார்பாகவும், வாலிபர் இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சமுதாயத்திற்கும், சபைக்கும், தேவனுடைய ஊழியத்திற்கும், உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். God bless you.